சார், கோவை மாவட்ட மருந்து வணிகர் சங்கத்திலிருந்து தலைவர் மிஸ்டர் பிபி செல்வம், செயலாளர் நான் திருநாவுக்கரசு, அன்னம் திருநாவுக்கரசு. கோவை மாவட்டத்தில் இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்துக்கு எதிராகவும் போலி மருந்துகள் விற்பனைக்கு எதிராகவும் இன்று முழு கடையடைப்பு நடைபெறுகிறது. அனைத்து மருந்து கடைகளும் சாத்தியிருக்கிறது. ஹாஸ்பிட்டல் பார்மசிகள் திறந்திருக்கிறது. எமர்ஜென்சி மருந்து கேட்டால் எடுத்து கொடுப்பதற்கு நமது மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ட்ரக் இன்ஸ்பெக்டரிடம் பல நம்பர்கள், ஏரியா வைஸாக மருந்து கடை நம்பர்கள் கொடுத்திருக்கிறது. அனைத்து தேவையான மக்களுக்கு இடையூறு இல்லாமல் தேவையான மருந்து சேவை செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களோட கோரிக்கை இப்பொழுது போலி மருந்துகள் நிறைய நடமாட்டம் இருக்கிறது. அது இந்த ஆன்லைன் விற்பனையாலும் தள்ளுபடி விற்பனையாலும் தான் நடக்கிறது. அதை ஒழிப்பதற்காகத்தான் அகில இந்திய அளவில் 8 லட்சம் மருந்து கடைகளும், தமிழ்நாடு அளவில் 40,000 மருந்து கடைகளும் இன்று முழுவதுமாக மொத்த மருந்து மறியர்கள் மருந்து கடைகள் அனைத்தும் சாத்தியிருக்கிறது. ஆகவே இது பொதுமக்களுக்கும் நன்மையை படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய போராட்டம் நடக்கிறது. ஆன்லைனில் போதை மருந்துகள், தடை செய்யப்பட்ட மருந்துகள், கர்ப்பத்தடை மருந்துகள் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக எளிதாக கிடைக்கிறது. அதனால் சமுதாய சீரழிவு ஏற்படுகிறது. அதை தடுப்பதற்காகத்தான் அகில இந்திய அளவில் இன்று 6 மாதத்துக்கு முன்னாடியே ஏற்பாடு செய்யப்பட்டு அகில இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் கோவை மாவட்ட அளவிலும் இன்று மருந்து கடைகள் அடைத்து போராட்டம் நடக்கிறோம். இது எங்களுக்கு மட்டுமல்ல, இது சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய நன்மையை பயக்கும். ஆன்லைன் மருந்து வணிகத்தால் இந்த ட்ரேடு அழிந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய சுகாதாரம் கெட்டுக்கொண்டிருக்கிறது. தேவையற்ற மருந்துகள் தேவையற்ற நபர்களிடம் போய் சேர்க்கிறது. அதை தடுக்க வேண்டியது எங்களது மருந்து வணிக சங்கத்தோட கடமை. அதற்காகத்தான் இன்று அகில இந்திய அளவிலும் தமிழ்நாடு அளவிலும் கோவை மாவட்ட அளவிலும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது மத்திய அரசு இதை கவனத்தில் கொண்டு இதற்கு ஒரு நல்ல முடிவெடுத்து ஆன்லைன் மருந்து வணிகத்தை ஒழிக்க வேண்டும். போலி மருந்துகள் நடமாட்டத்தை ஒழிக்க வேண்டும். ஆன்லைனில் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மருந்துகள், தவறான மருந்துகள் கிடைப்பதை தடை செய்ய வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாகும். அதை வெற்றி பெறுவதற்காக போராடி கொண்டு இருக்கிறோம். சார், இன்னைக்கு எங்கள் மெம்பர் 2000 பேர் இருக்காங்க. மொத்தமாக 3000 பேருக்கு மேலே கடையில் இருக்கும். 3000 கடையில் இருக்கும். எங்கள்கிட்ட மெம்பராக உறுப்பினராக சந்தா செலுத்தி இருக்கவங்களே 2000 பேர் இருக்காங்க. சார், டேனோவரில் குரோர் கணக்கில் இழப்பு இருக்குங்க. ஆனால் நாங்கள் மக்கள் சேவைக்காக ஹாஸ்பிட்டல் பார்மசி திறந்திருக்கு. ட்ரக் டிபார்ட்மெண்ட் கேட்டுக்கொண்டதுக்காக எல்லாருக்கும் எமர்ஜென்சி மருந்துகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க எல்லா ஏரியாவிலையும். இப்போ இந்த பெரிய அப்போலோ சாத்தியிருக்கு சார், துளசி பார்மசி சாத்தியிருக்கு, எல்லா நெட்வொர்க் பார்மசியும் செயின் ஷாப்ஸும் சாத்தியிருக்காங்க. அவங்களுக்குமே இந்த ஆன்லைனில் இருக்கிறதுனால பிரச்சனை தான், போலி மருந்துகள் வர்றதுனால பிரச்சனை தான். அதிகமான தள்ளுபடிகள், போலி மருந்துகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. நான் பாண்டிச்சேரியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கோடிக்கணக்கான மருந்து போலி மருந்து பிடிச்சாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் பிடிச்சாங்க. போலி மருந்துனால எத்தனையோ குழந்தைகள் இறந்தாங்க. அதெல்லாம் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இந்த எல்லாருக்கும் கம்பெனி தான் சப்ளை பண்ணுது, எல்லாருக்கும் ஒரே மார்ஜின் தான். எங்களால் விலை குறைச்சி விற்க முடியல. எங்களுக்கு காரணம் தெரியாமல் நாங்கள் இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் இருந்தோம். ஆனால் போன வருஷம் பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு பிராண்டோட மருந்தை, பிராண்டு கம்பெனியோட மருந்தை, அதே பிராண்ட் நேமில் அதே பிராண்டு மருந்து, அதே ஸ்டிப்பு, எந்த மாற்றமும் இல்லாமல் மருந்து உள்ளே விற்கிற மருந்து மட்டும் போலி மருந்து மாற்றி விற்றுட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அண்டர் கட்டிங் ஃபார்மசிக்கு அதிகபட்சமான டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால இவங்களால அண்டர் கட்டிங் பண்ணி விற்க முடியுது. அதனால மற்ற கமிஷன்லாம் பாதிக்கிறாங்க. பப்ளிக் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த மருந்தில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. பப்ளிக் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது ஒரு மெயின், அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைக், அது ஒரு காரணம்.